பந்த் ரன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ 100 அடிச்சிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து இன்னும் அந்த பிக் பிக் 100 அடிச்சாச்சு, அடுத்தது டேடி 200க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அதிகமா இருக்கணும். பட் 100 அடிச்சோன்னையும் அது நத்திங் ஷாட் மாதிரி இருந்துச்சு. லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். பஷீரோட லேப்ஸ் ஆஃப் அதான் அந்த கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகமா இருக்கணும். ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் நீங்க ஒரு விக்கெட்டும் போயிடுச்சு அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டெப் அப் பண்ணியிருக்கணும். அது அதெல்லாம் அதே மாதிரி தான் வந்துட்டு ஜடேஜாவை எல்லாரும் ஹையா ரேட் பண்றாங்க அந்த லாஸ்ட் இன்னிங்ஸ். பட் என்ன நிறைய நிறைய சேனல்ஸ்ல அஸ்வினோட சேனல் நான் ஃபுல்லா பார்க்கல, அந்த வீடியோல கூட என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். லக் லக் ஃபேவர்ஸ் த பிரேவ், அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஸோ நீ அங்க இங்க 2 பிரேவான டெசிஷன் எடுத்து நீ ரன் அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா லக் உன் சைடு ஃபேவர் ஆயிருக்கும்.